அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு ஈச்சம் தோப்பு இருக்குது, சாரி டேட்ஸ் தோப்பு இருக்குது. சரி, அதுக்காக ஒரு சின்ன ஒரு விசிட்டை போடலான்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு 3 பேர் அங்கே உள்ளே அலசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த டேட்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஏரியா மாதிரி சேம் வாழை எப்படி ஒரு ஃபீட்டு கணக்கில் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி சேம் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் சின்னதுலே கொலை வச்சிருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் இங்கே காட்டுறேன் பாருங்கள். கட்டி வச்சுருக்காங்க கொலையை. கொலையை சேஃப்டியாக இது பண்ணி வச்சு தெரியுதுங்களா? நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் போல். ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள், ஒரு ஃபீட்டு தான் இருக்குது தரையில் வந்து. ஃபுல்லாக எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஹைப்ரிட்டாக என்னன்னு எங்களுக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஆனால் உண்மை சொன்னால் இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். மற்ற எல்லாமே வந்து எங்களை தாண்டி போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது நம்மளுக்கு. இன்னும் ஒரு 4 மாதம் போனால் அது சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துடும். அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த விளாகில் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். பக்ரீத்ல உள்ள மேபி பாசிபிள். நம்ம ஏரியா பசங்கன்னா நேரம் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரக்கு அடித்து பாட்டில் உடச்சி போட்டு ஏதோ பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. என்ன ஒரு கட்டில் இருந்தால் போட்டு தூங்கிடலாம். என்ன கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிருவோம், அவ்வளோதான். பெருசாக கிடையாது. வெயில் கொளுத்தி எடுக்கும். பட்டை கணக்கு வெயில். கவனிச்சிங்களா, நம்ம ஊரில் தேங்காய் மரம் இருக்க மாதிரி தான் இலை இருக்குது. இதுக்கும் இலை, ஆனால் தண்டு அந்த அளவுக்கு தேங்காய் இல்லடா, ஈச்ச மரம். தேங்காய் மரம் நம்ம தேங்காய் மரம் இலையும் இப்படி தானே இருக்கும், தென்னை ஓலை இப்படி தானே இருக்குங்களா? கொஞ்சம் மெலிசா இருக்கு இலை, ரொம்ப மெலிசா. கையெல்லாம் குத்தி எடுத்துரும் போட்டுக்கு. போட்டு எல்லாம் வந்தாச்சுப்பா. தெரியுது பாருங்க, அதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. அது வந்து நியர்பையாகவே இந்த தோட்டம் இருக்குது.